ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படங்களை வந்து இந்த ஒரு எபிசோடே வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு புதுசாக வந்து நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு எபிசோட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஸோ அந்த டாப் 5 90s கிட்ஸ் ஃபிலிம்ஸ் தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு தமிழ் டப்பிங் படம் வந்து பார்க்குறதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி நம்ம வந்து பார்த்து ரசித்த ஒரு 5 படங்கள் லிஸ்ட்டு தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 90s அண்ட் இயர்லி 2K கிட்ஸ் தான் வந்து இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு வீடியோ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் பார்த்த ரசித்த படங்கள்லாம் வந்து நீ வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து என் கூட வந்து தாராளமாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நல்லா போச்சு அப்படின்னா வந்து பாட்டு கூட நான் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் இல்லாத படங்கள் வந்து அந்த ஒரு வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னு பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். இந்த லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்க்க போகிற படம் வந்து ப்ரெடேட்டர். ஸோ அந்த ப்ரெடேட்டர் படம் வந்து அந்த டைமில் வந்து மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர்நூன் டைமில் தான் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். எனக்கு வந்து சன் டிவியா அல்லது விஜய் டிவியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. பட் ஆனால் வந்து சன் டிவியில் வந்து ஆஃப்டர்நூன் டைமில் வந்து மேபி வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் ப்ரைட் டைமில் வந்து இந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணலை. அதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு R-rated படம். ஸோ இப்போ வந்து இந்த படத்தை வந்து பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது ஒரு மான்ஸ்டர் ஹண்டர் படம் அப்படின்ட்டு வந்து. ஸோ அப்போதைக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து அடித்து வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி வந்து வீழ்த்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம வந்து இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக போகக்கூடிய ஒரு பேராமிலிட்ரி டீம் வந்து ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் கிட்ட. ஸோ அவங்க வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து இந்த படத்தில் வந்து கதையாக வந்து சொல்லப்பட்டிருந்திருப்போம். ஸோ மெயினாக வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த படத்தில் வந்து அருணாட்டு வந்து ரோல் ப்ளே பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த டைமில் வந்து டெர்மினேட்டர் படங்களையும் வந்து சைட் பை சைடு வந்து ஒளிபரப்பிட்டு வந்து இருந்தாங்க. வந்து சன் டிவிலே வந்து ஹாலிவுட் கொண்டாட்டங்கள்லாம் வந்து போட்டுட்டு வந்து இருந்தாங்க. அண்ட் வந்து சுட்டி டிவிலே வந்து அப்பப்போ வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த படமும் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணும்போது இந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்து இருந்திருப்போம். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஏலியன் டைம் வந்து படம் அப்படி கூட வந்து சொல்லலாம். ஸோ குறிப்பாக வந்து கிளைமேக்ஸில் நம்ம அர்னால்டு வந்து அந்த ஒரு மிருகத்தை வந்து அடிக்கிறதுக்காக வந்து ஒரு யுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு யோசனையை வந்து யோசிச்சு வந்து ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதில் வந்து சக்ஸஸும் வந்து ஆயிருந்திருப்பாரு. ஸோ அது மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஒரு R-rated படம் அப்படிங்கிறப்போ வந்து இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து பார்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து தவிர்த்துறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம வந்து தமிழ் டப்பிங் படம் போட்டாலே வந்து உட்காந்து வந்து பார்த்துட்டு வந்துருப்போம் இல்லையா. ஸோ அப்போ வந்து பயந்து பார்த்த ஒரு படம் வந்து இந்த ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லுவேன் ப்ரெடேட்டர் அப்படின்ற படம். இந்த படத்தை வந்து 5ஆவது லிஸ்ட்டில் வந்து நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பற்றின தாட்ஸை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய லிஸ்ட்டில் அடுத்த இடத்துல என்ன படம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து 4ஆவது இடத்துல வந்து இருக்க போகிற படம் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்டூவர்ட் லிட்டில் அப்படின்ற இந்த ஒரு படம் தான். ஸ்டூவர்ட் லிட்டில் படம் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த படம் வந்து நான் பார்க்குறதுக்கான மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அந்த சைடு வந்து சுட்டி டிவியில் வந்து ஒரு கார்ட்டூன் ஷோவும் வந்து போயிட்டு இருந்தது ஸ்டூவர்ட் லிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூவி பேஸ்டு கார்ட்டூன் ஷோஸ் அப்புறம் வந்து கார்ட்டூன் பேஸ்டு மூவிஸ்லாம் வந்து அப்போதைக்கு வந்து நிறையவே வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்த ஒரு படம் தான் வந்து இந்த ஒரு ஸ்டூவர்ட் லிட்டில். இந்த படத்துக்கு வந்து மொத்தமாக வந்து 3 ஃப்ரான்ச்சைஸ் மூவி சீரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். 1999லேருந்து 2006 வரையும் வந்து 3 படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு 3 படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபேமிலி ஒன்றில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு பையனும் வந்து இருக்கான். ஸோ அந்த ஃபேமிலியில் அப்பா அம்மா 2 பேரும் வந்து ஒரு அடாப்டட் சன்னும் வந்து தத்தெடுத்து ஒரு பிள்ளையை வந்து வளர்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சி ஒரு ஒரு ஸ்டூவர்ட் லிட்டில் அப்படின்ற ஒரு எலியை போயிட்டு வந்து தத்தெடுத்து வந்து வளர்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஸ்டூவர்ட் லிட்டில் லைஃப்பில் வந்து நடந்த லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ் அண்ட் வந்து மோட்டிவேஷனான மொமெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களத்தில் தான் அந்த படம் வந்து ரன் ஆகிட்டு வந்து இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபீல் குட் அங்கே வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஃபிலிம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். நீங்கள் பயங்கரமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த படத்தை போட்டு ஒரு தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வரலாம். ஏன்னா படத்தில் நிறைய காமெடி அண்ட் ஹியூமரஸான சீன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஸ்னோபெல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பூனை ஒன்று இருக்கும். பூனையோட வந்து சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று ஒரு பூனை கேரக்டர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த 2 கேரக்டரும் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து 3 பார்ட்லேயுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் வந்து தமிழ் டப்பிங் வந்து சூப்பராக வந்து படத்தில் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து அந்த ஒரு எலியை மட்டும் லைட்டாக வந்து அனிமேட்டட் லைவ் ஆக்ஷன் ஸ்டைலில் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த டைமில் நமக்கு வந்து பார்க்கும்போது வந்து தெரியல. அண்ட் இப்போ பார்க்கும்போதெல்லாம் வந்து அந்த சிஜி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் கூட வந்து இருந்தாலும் கூட. ஸோ இந்த படம் வந்து அப்போதைக்கும் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து பெருசாக இருந்தது. அண்ட் வந்து இப்போ கூட வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் அண்ட் வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஒரு ஸ்டூவர்ட் லிட்டில் படம். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்து என்ன படம் இருக்குது அப்படிங்கிறத போயிட்டு வந்து நம்ம பார்த்துடலாம்.
இந்த லிஸ்ட்ல 3வதா இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா வந்து 2 படம். ஒண்ணு வந்து ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ், அண்ட் வந்து ஹனி ஐ ப்ளூ அப் த கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 படங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 படமே வந்து ஆக்சுவலா வந்து இந்த ஃபிரான்சைஸ்ல வந்து 3வதா இன்னொரு படமும் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் கூட வந்து நம்ம பார்த்த படம் வந்து 2 படம் தான். ஸோ 3வது படம் வந்து மேபி வேணா பார்த்துட்டு வேணா நான் ரிவ்யூ வந்து நான் பண்றேன். பட் இந்த 2 படமுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோட வந்திருக்க ஒரு படம். ஸோ அந்த டைம்ல நம்ம பார்த்து ஸோ நம்ம சின்னதா ஆயிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள வந்து ஃபேஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிற மாரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு யோசனைய வந்து கிரியேட் பண்ண ஒரு படம். குறிப்பா வந்து ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு பார்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து கதை என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து இருப்பாரு. ஸோ அவரோட ஃபேமிலியில வந்து அவர் எப்பவுமே வந்து ஒரு அவங்க வீட்லயே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அந்த ஒரு ப்ரொஜெக்டர் மூலமா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிளாஷ் ஒண்ணு வந்து ஏற்பட்டு, அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி அந்த கிட்ஸ் எல்லாமே வந்து சின்னதா வந்து மாறிருவாங்க. சின்னதா மாறிட்டு ஸோ அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு அட்வென்ச்சர்ஸ் மொமெண்ட்ஸ் தான் அந்த படத்துல வந்து படமா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நம்மளும் வந்து சின்னதா ஆயிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து நம்மள வந்து யோசிக்க வச்ச ஒரு படம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாரி வந்து ஹியூமரா வந்து படத்துல வந்து நிறையவே வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. மொத்த கதையுமே வந்து அவங்களோட தோட்டத்துல, அப்புறம் வந்து அந்த வீட்ல வந்து நடக்கிற மாரி தான் வந்து இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து எப்படி வந்து போயிட்டு வந்து அந்த பசங்கள வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காமெடியாவே வந்து இந்த படத்துல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாரி வந்து இந்த படத்துக்கு வந்து 2வது பார்ட்டா வந்து ஹனி ஐ ப்ளூ அப் த கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு படமும் வந்திருக்கும். ஸோ அந்த படம் என்ன அப்படின்னா வந்து இதுல வந்து சின்னதா வந்து மாறிடுவாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து ஒரு குழந்தை வந்து அந்த வீட்ல இருக்க குழந்தை வந்து பெருசா வந்து மாறிடுவான். அவன் வந்து சிட்டிக்குள்ள பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான் அந்த படத்துல வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. கடைசியில வந்து அம்மாவோட பாசம் அப்படிங்கிற மாரி வந்து படத்த வந்து முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த படமும் வந்து கண்டிப்பா வந்து சூப்பரான ஒரு படம் வந்து அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அண்ட் டெஃபினட்டா வந்து 2 படமுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நோஸ்டால்ஜிக் மொமெண்ட்ஸ வந்து குடுத்த ஒரு திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஐ திங்க் வந்து இந்த படத்த வந்து நெறைய டைம் வந்து அப்போதைக்கு வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த படத்த இப்போ வரையும் வந்து நம்மளால ஞாபகம் வந்து வச்சிருந்திருக்க முடியுது. ஸோ மேபி வேணா இந்த படத்த வந்து நீங்களும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட தாட்ஸ வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நம்மளோட லிஸ்ட்ல வந்து 2வதா பார்க்கக்கூடிய படங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒண்ணு வந்து ஷாவ்லின் சாக்கர் அண்ட் வந்து இன்னொன்னு வந்து குங்ஃபூ ஹசல். குறிப்பா வந்து இந்த 2 படத்தையும் வந்து 2வது லிஸ்ட்டுக்கு வந்து நான் எடுத்துட்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து இப்போ வரையும் இந்த படத்த வந்து நான் வந்து கன்டினியூவா வந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா வந்து இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த காமெடி விஷயங்கள் அண்ட் வந்து தமிழ் டப்பிங்னால தான். ஸோ குறிப்பா என்ன அப்படின்னா, அந்த ஷாலினி சாகர் படத்த வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்து எப்படி போயிட்டு வந்து ஒரு சாக்கர் டீம்ல வந்து பங்கேற்று அந்த ஒரு டீமை வந்து ஜெயிக்க வைக்கிறாங்க. குங்ஃபூ ஸ்டைல வந்து யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படத்த வந்து எடுத்திருந்திருப்பாங்க. மெயினா என்ன அப்படின்னா வந்து ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப எதார்த்தமா வந்து படத்துல வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அந்த 2 படத்துலயுமே. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். மெயினா என்ன அப்படின்னா வந்து ஷாலின் சாகர் படத்த வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து தீப்பிடிக்க தீப்பிடிக்க பாட்ட வந்து அந்த வந்து ஆடி அந்த ஒரு பாட்ட வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணதும் சரி. ஆனா அதே மாரி வந்து வெற்றி கொடிக்கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து படையப்பா சாங்கையும் வந்து இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு டைம்க்கு மேல வந்து நம்ம ஹீரோ கேங்கு வந்து போயிட்டு வந்து அந்த ஃபுட்பால் டீம்ல வந்து கலந்துக்கிட்டு போயிட்டு வந்து ஜெயிக்கிறது. அங்கே போயிட்டு வந்து மக்கள் வந்து 1000 கணக்கான மக்கள் வந்து கூடியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு காமெடி போர்ஷன். அப்புறம் சொல்லிட்டு வந்து ஷூ கடையில போயிட்டு வந்து ஷூ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஓனரே வந்து அடிச்சு பறக்க விடுற மாதிரியான காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து படத்துல நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ வந்து குங்ஃபூ ஹசல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஒரு காமெடி படம் தான். ஒரு ஆக்ஷன் டைம்லேயே வந்து படத்தை வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த படமும் வந்து காமெடியாகவும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆக்ஷன் டைம்லேயும் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 படத்தையும் வந்து ஸ்டீஃபன் சாவ் தான் வந்து எழுதி இயக்கியிருந்திருப்பாரு. அண்ட் வந்து அவரே வந்து படத்துல வந்து ஹீரோவாகவும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அந்த ஹீரோ கேரக்டரை வந்து எதார்த்தமா வந்து கொண்டு போனது அண்ட் வந்து படத்துல இருந்த அந்த ஒரு காமெடி போர்ஷன்ஸும் அண்ட் வந்து தமிழ் டப்பிங்கும் வந்து இந்த படத்தை வந்து இப்போ வரையும் வந்து என்னை வந்து பார்க்க வச்சுட்டு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 படம் அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னா இந்த ஒரு 2 படத்தை வந்து நான் கண்டிப்பாக வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டை வந்து வைப்பேன். ஸோ அதனால தான் அந்த படத்தை வந்து 2வது இடத்துக்கு வந்து கொண்டு போயிருந்திருக்கேன். ஸோ குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து நீங்கள் அப்போதைக்கு வந்து மின்னல் அடி மிரட்டல் அடி அப்படின்னு கூட வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். பட் அந்த படத்தில் 2 படத்தில் எது மின்னல் அடி மிரட்டல் அடி அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரில. ஸோ அந்த டைம் வந்து தமிழ் டப்பிங்ல வந்து வர்ற படங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைட்டில்லாம் வந்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வச்ச ஒரு திரைப்படம் தான் இந்த ஒரு படமும் கூட. ஸோ இப்போ வரைக்கும் அந்த கோடாரி கேங்கு மின்னல் அடி மிரட்டல் அடி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து ஞாபகம் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஸோ நிறைய டைம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த படங்களை வந்து போட்டு பார்த்து சிரிக்கிறதுல வந்து எனக்கு வந்து ஒரு அலாதி ஆனந்தம். ஸோ அதனால வந்து இந்த படத்தை வந்து 2வது லிஸ்ட்ல வந்து கொண்டு வந்திருக்கேன்.
அண்ட் இப்போ நம்மளோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன படம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன படங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து இப்போ கூட வந்து அந்த படத்தை எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வர படத்தை வந்து இன்னும் ஒரு 50 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி வந்து ஃபீல் ஆகும் அப்படிங்கிறது தான் தெரில. நம்ம பார்ப்போமா அப்படிங்கிறதே வந்து ஒரு டவுட் தான் இன்னொரு டைம் வந்து பார்க்குறது. ஸோ இப்போ அந்த படங்கள கூட வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணி வந்து பார்த்தோம்னா கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம எப்படி வந்து பார்த்தோமோ, அதே மாதிரியான ஒரு ஃபீல குடுக்கக்கூடிய ஒரு படம் தான். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து வந்திருக்க இப்போதைக்கு வந்து பார்த்த படங்கள். ஸோ அதே மாரி வந்து ஃபர்ஸ்ட் இடத்துலயே வந்து அப்படி ஒரு படம் தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன படம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜுராசிக் பார்க். ஜுராசிக் பார்க் அப்படின்னா வந்து அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்ல வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் வந்து 1993ல வந்த இந்த ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து டைரக்ஷன் பண்ண ஒரு படம் தான் வந்து இந்த ஒரு லிஸ்ட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தை ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த டைம்ல வந்து டைனோசர்ஸை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து காமிச்ச ஒரு படம் அப்படின்னு வந்து இந்த படத்தை வந்து சொல்வேன். குறிப்பாக வந்து காட்சிலாவுக்கு அடுத்து ஒரு படம் வந்திருந்தது. ஏன் இப்போ வரையுமே வந்து ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீரெக்ஸ் டைனோசரை வச்சு கூட வந்து நம்மள வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து எடுத்தே வந்திருக்காங்க. ஸோ நல்லா வந்து படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அடித்தளம் போட்ட ஒரு படம் அப்படின்னா வந்து இந்த ஒரு ஜுராசிக் பார்க் படம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். 1993ல அதுவும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டாக வந்து ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வந்து டைரக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அந்த டைம்லேயே வந்து அந்த ஒரு சிஜி அண்ட் வந்து ஒரு பிஎஃப்எக்ஸ்லாம் வந்து வேற லெவலில் வந்து பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ நம்மளை வந்து வாயை குழந்து பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னே வந்து நான் இந்த படத்தை வந்து சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து ஒரு குளோன்டு எக்ஸ்பிரிமெண்ட், அதாவது வந்து டைனோசர்ஸை வந்து குளோன்டு எக்ஸ்பிரிமெண்ட்டாக வந்து ஒரு செஷன் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து விசிட் பண்ணக்கூடிய ஹீரோ அந்த ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு டைனோசர்ஸ் கிட்ட வந்து ஒரு டைமில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தில் வந்து கதையாக வந்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து மைண்ட் செட்டுக்கு வந்து வர்றது என்ன அப்படின்னா வந்து ஹீரோ அண்ட் வந்து அந்த ஒரு ஃபேமிலி வந்து ஒரு காரு ஒரு ஏரியாவில் வந்து மாட்டிக்கிடுவாங்க நைட் டைமில். ஸோ அப்போதைக்கு வந்து அந்த காட்சியில் வரக்கூடிய அந்த ஒரு போர்ஷன்ஸாக இருக்கட்டும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த டைனோசர்ஸ் வந்து அந்த காரை வந்து புரட்டி போடும்போது ஃபர்ஸ்ட் அந்த செம்பரி ஆட்டோட கால் வந்து அந்த கார் மேலே வந்து ஒரு விழுவுறது, அதுலேருந்து ஒருத்தர் வந்து உடையாந்து பாத்ரூமில் போயிட்டு வந்து ஒழிச்சிக்கிறது, அந்த டைனோசர் வந்து அவரை கவி வந்து தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சீனே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வந்துருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த படத்தை பற்றி நினைக்கும் போது அந்த சீன் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வரும். ஸோ ஓவரால் படமே வந்து ஸோ நம்மளை வந்து ஒரு ஆச்சரியமாக வாயை பிளந்து பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இப்போ வரையுமே வந்து இந்த படத்தை நான் வந்து பார்த்து ஸோ எப்படி வந்து அந்த டைம்ல வந்து இந்த ஒரு சிஜிஐ பிஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து என்ன பெருசாக வந்து ஆச்சரியப்படம் வச்ச படம். அண்ட் வந்து அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரான்ச்சைஸை வந்து நம்மளை வந்து டைனோசர்ஸை வந்து அது சம்மந்தமாக வந்து வர படங்களை வந்து பார்க்க வச்ச படம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு படத்தை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோவில் டாப் 5 90s மூவிஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சொன்ன படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒர்த்தான படம் தான். உங்களோட லிஸ்ட், அதாவது நீங்கள் பார்த்துருந்த படங்கள்லாம் வந்து என்னென்ன, அது வந்து டாப் 5 கேட்டகரியில் வந்து வந்ததா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து நல்லா போச்சு அப்படின்னா வந்து இதில் ஏகப்பட்ட படங்கள் வந்து நான் வந்து லிஸ்ட்டில் வந்து சேர்க்கல. பட் இருந்தாலும் இது என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த ஒரு லிஸ்ட்டை வந்து நான் வந்து ரெடி பண்ணி இந்த ஒரு வீடியோவாக வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோவுக்கு வந்து பாட்டும் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணுவாங்க. அண்ட் மீண்டும் வேற ஒரு வீடியோ வேற ஒரு விமர்சனத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.